ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சாம்சங் S24 அல்ட்ராவோட ஹோம் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷன் பார் எல்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஹோம் ஸ்க்ரீனில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே வால்பேப்பர் அண்ட் ஸ்டைலு, தீம்ஸு, விட்ஜெட்டு, செட்டிங்ஸ் இது எல்லாமே காட்டுது. சரிங்களா? இது ஒரு ஆப்ஷனு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனை வந்து மூவ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம லாக்கும் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது உள்ளே இருக்க ஆப்ஷன் நான் காட்டுறேன். இப்போ இதில் வந்து 5 அப்ளிகேஷன் வச்சுக்கலாம். 6 வைக்க முடியாது, 5 தான் வைக்க முடியும். சரிங்களா? கீழே இதில் வந்துட்டு ஹோம் போகிறீங்க அப்படின்னா போயிட்டு சர்ச் பாரில் டாப்பில் இருக்க சர்ச் பாரு சைடில் இருக்க 3 டாட்டா கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் லே அவுட் இருக்குது, ஹோம் அண்டு ஆப் ஸ்க்ரீன் இருக்குது. இல்லை ஹோம் மட்டும் கொடுத்தோம்னா இதில் மட்டும் வச்சுக்கலாம். அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் மேலே ஏற்றுனீங்கன்னா வராது. சரிங்களா? இது வந்து நார்மலாக அந்த பழைய ரெட்மி ஃபோன் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சைட்லேயே இந்த மாதிரியான ஆப்ஷன் வச்சுக்கலாம். இல்லை நான் ரெண்டுமே யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரியான ஆப்ஷன் வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் போயிட்டு இது வேறு ஆப்ஷன் வந்துருச்சு, வெயிட் பண்ணுங்கள். ஹோம் ஸ்க்ரீனுக்குள்ளே போயிட்டு ஹோம் ஸ்க்ரீன் ஒன்லேன்னு இருக்கிறத ஹோம் அண்டு ஆப் ஸ்க்ரீன்ஸ்னு வச்சுருங்க. இப்படி வச்சிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? இது ஒன்று. இதுலேயே வந்து வால்பேப்பர் அண்ட் ஸ்டைல் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே அடுத்து 1 by 1 நம்ம பார்க்கலாம். சரிங்களா? உள்ளே போயிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போயிருங்க. இதில் வந்து ஹோம் ஸ்க்ரீன் கிரிட் இருக்குங்களே, அது 6x4 நான் வச்சுருக்கேன். சரிங்களா? இதுதான் அதிகமாக வச்சுருக்கிறது. இதில் வந்து நான் 6 வச்சுருக்கேன். 5 வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். நீங்கள் 5 வச்சாலும் சரி, 6 வச்சாலும் சரி, கீழே இருக்கிற இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கால், மெசேஜு, கேமரா, க்ரோமு, வாட்ஸ்அப், இதில் வந்து 5 தான் வைக்க முடியும், 6 வைக்க முடியாது. நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணாலும் அப்படி தான் வைக்க முடியும். சரிங்களா? இப்போ செட்டிங்ஸில் வந்து ஹோமில் வந்து நம்ம 5 வச்சுக்கலாம், 5x5, 5x6 இந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்து 6x4 வச்சுருக்கேன் ஹோமில். சரிங்களா? அதுக்கப்புறம் ஆப் ஸ்க்ரீன் கிரிட்டு. சரிங்களா? இதில் வந்து 5, 6 நான் வச்சுருக்கிறது. இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். இல்லை நான் 4க்கு 6 வச்சுக்கிறேன்னா நீங்கள் இந்த மாதிரியான ஆப்ஷன் வச்சுக்கலாம். நான் 5க்கு 6 வச்சுருக்கேன். சரிங்களா? 4க்கு 6 வச்சுக்கலாம், 4க்கு 5 வச்சுக்கலாம், 5க்கு 5 வச்சுக்கலாம், 5க்கு 6 நான் வச்சுருக்கேன். ஸோ செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். இதான ஆப்ஷன் இருக்குது. ஃபோல்டர் கிரிட் பார்த்தீங்கன்னா 3க்கு 4 இல்லைன்னா 4க்கு 4. இப்போ இதில் 4க்கு 4 தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 4 வச்சுக்கலாம், இல்லைனா 3க்கு 3 வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன். ஓகேங்களா? இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறோன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எனக்கு வந்து வேணான்னு நம்ம நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இதை எடுத்து விட்ருங்க. இப்போ கூகுள் வந்து நமக்கு சம்டைம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் வருது பார்த்தீங்களா, நமக்கு இது வேணாம் அப்படின்னா நம்ம எடுத்து விட்டுக்கலாம். இப்போ சப்போஸ் எனக்கு வந்து நான் கூகுளோட இதெல்லாம் பார்க்க மாட்டேன், நியூஸில் எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் அடுத்து வந்து வராது உங்களுக்கு இந்த ஆப்ஷன் எடுத்து விட்றோன்னா எடுத்து விட்டுக்கலாம். எனக்கு அது யூஸ் ஆகும். ஸோ அதனால் நான் வச்சுருக்கேன். ஸோ ஆப் ஸ்க்ரீன் பட்டன் ஆன் ஹோம் ஸ்க்ரீன் நீங்கள் இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இங்கனுக்குள்ளேயே உங்களுக்கு பார் வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் இங்கே கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ஹோம் மெனு ஃபுல்லாமே வந்துடும். இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் ஆகிக்கணும். இல்லைனா நீங்கள் எப்படி எடுத்தனாலும் வரும். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அது தேவைப்படல. ஸோ நான் அதை வந்து ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஹோம் ஸ்க்ரீனை வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். சரிங்களா? லாக் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் நீங்கள் பண்ண முடியாது. கேமரா நகட்ட முடியாது, கூகுளை மாற்ற முடியாது. ஸோ இது வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம பாக்கெட்டில் வச்சுருக்கப்பவே சேஞ்ச் ஆகிக்கிறோம். ஸோ அது சேஞ்ச் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ். எனக்கே ஆல்ரெடி 2-3 தடவை சேஞ்ச் ஆச்சு. ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் வந்து வேணுன்றவங்க வச்சுக்கோங்க. எனக்கு இப்போதைக்கு இது தேவைப்படலை. ஸோ எனக்கு லாக்கில் வேணாம். ஆட் நியூ ஆப்ஸ் டு ஹோம் ஸ்க்ரீன் நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே புதுசாக இதில் வந்துடும். நீங்கள் என்ன அப்ளிகேஷன் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அது 1 by 1 ஹோம் ஸ்க்ரீனில் ஆட் ஆகிட்டே வரும். இதுதான் அதோட ஆப்ஷன். ஹைட் ஆப்ஸ் அண்ட் ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்றதுல இது நீங்கள் கொடுத்துட்டு இப்போ ஏர்டெல் அப்ளிகேஷன், அமேசான் எல்லாம் வந்து நீங்கள் ஹைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கனுக்குள்ளே காட்டாது. அவ்வளோதான் மேட்ரு. இங்கனுக்குள்ளே இருந்த அமேசானும் ஏர்டெல்லும் இல்லை. அவ்வளோதான்.
நீங்கள் எடுத்துகிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஆப் ஐகான் பேட்ஜஸ்ன்னு இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா நம்பரில் நான் வச்சுருக்கேன், டாட் நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா, இப்போ வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஒரு டாட் மட்டும் இருக்கும் ஒரு மேலே. இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே நம்பர் இருக்கும். ஒரு 5 மெசேஜ் உங்களுக்கு வந்து பெண்டிங்கில் இருக்குது, 4 மெசேஜ் பெண்டிங்கில் இருக்குது, அந்த மாதிரி ஷோ பண்ணுறதுக்காக அது. சரிங்களா? ஸ்வைப் டவுன் ஃபார் நோட்டிஃபிகேஷன் பேனல். இதை நீங்கள் எனபிள் பண்ணுறது நல்லது. நீங்கள் இதை எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் டாப் டு டவுன் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப் மெனு தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இப்போ இதே வந்து நீங்கள் கீழேருந்து மேலே போனாலும் அதுதான் வரும், மேலேருந்து கீழே வந்தாலும் அதுதான் வரும். இப்போ நீங்கள் அதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து வந்துட்டுருக்கும். ஸோ நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் பேனல் இருக்குல்ல, அதை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா மேலேருந்து கீழே இறக்கும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் பார் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? எனக்கு இதான் பெட்டர். ஸோ அதனால் நான் இதை வச்சுருக்கேன். உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்த செட்டிங்ஸில் ரொட்டேட் டு லேண்ட்ஸ்கேப் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இதை எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து ஹோம் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் எனபிள் பண்ணிவிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? இங்கனுக்குள்ளேயே இதே வந்துடும். ஹோம் ஸ்க்ரீன் எல்லாமே வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் இங்கேயே யூஸ் பண்ணுற மாதிரி வரும். உங்களுக்கு ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணுற ஃபீல் வரும். ஸோ இதுக்காக தான் இந்த ஆப்ஷன். ஹோம் ஸ்க்ரீனில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் புதுசாக ஆப்ஷன்ஸ் கிடையாது இதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் பேனல் பற்றி போடுறேன், மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.